உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவேல். இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2024 ஆண்டு ஜூன் மாதத்திற்கான மாத பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது, எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், எது சாதகமாக இருக்குது, எது பாதகமாக இருக்குது, என்ன மாதிரியான வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாகவும் தெளிவாகவும் நம்ம விரிவாகவும் பார்க்க போகிறோம். அதனோடு சேர்ந்து நட்சத்திர பலன்களும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கிரக அமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் மேசராசியில். அடுத்து 2ஆம் இடமான ரிஷபராசியில், காலபுருஷனின் 2ஆம் இடமான ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், குரு பகவான், புதன் பகவான், பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவான் அப்படிங்கிற 4 கிரகங்கள் அமர்ந்த நிலை. அப்போ காலபுருஷனின் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் அமர்ந்த நிலை. அடுத்து காலபுருஷனின் 6ஆம் இடமான கன்னி ராசியில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா காலபுருஷனின் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாரு. அவரோட இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சந்திரனும் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இத்தகைய அமைப்போட பார்த்தீங்கன்னாக்க 3 கிரக பயிற்சிகளும் இருக்குது. அது என்ன மாதிரி கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான், அதே நேரத்தில் சுக்கிர பகவான், அதே நேரத்தில் சூரிய பகவான், இந்த 3 கிரகங்களும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் பெயர்ச்சி நடக்குது. எப்படி பெயர்ச்சி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க 12ஆம் தேதி புதன் பகவானும், அடுத்து 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு புதன் பகவானும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க யார் மாறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவானும் மாறுறாங்க. இதுக்கு இடையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் மாறுறார். சுக்கிரன் 12ஆம் தேதி மாறுறார். அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி மாறுறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க சூரிய பகவான் 15ஆம் தேதி மாறுறார். ஸோ இந்த கிரக பெயர்ச்சி மாற்றத்தாலும் எவ்விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இருக்கின்ற கிரக அமைப்புகளையும் கிரக பெயர்ச்சி, இந்த 3 கிரகங்களின் பெயர்ச்சியாலும் என்ன விதமான பலன்கள் யாராருக்கு எந்தெந்த ராசிக்கு சாதகமாக பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறதையும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. முதல் முறையாக பார்க்குறவங்க அப்படிங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோவை அதாவது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நமக்கு நிறைய ஜாதகங்களை நம்ம வீடியோ மூலமாக நிறைய ஜாதகங்களை அனுப்பி பார்த்துருக்கீங்க. அந்த வகையில் உங்களோட அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா லக்கண அடிப்படையில், தசாபுத்தி அடிப்படையில் என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத விரிவாக சொல்லி வழிகாட்டுதல் கொடுத்துருக்கோம். அந்த வகையில் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இதோட மட்டும் இல்லைங்க, இப்போ கமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட வீடியோக்களுக்கு பல்வேறு விதமான கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது அனைத்துமே ஒவ்வொரு மாதத்திற்கும் உண்டான ராசிக்கு உண்டான புது பலனாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ புது பலனாக பார்க்கணும். ஒவ்வொரு ராசியிலையும் பல்வேறு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. லட்சக்கணக்கான பேர் பிறந்திருப்பீங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் உண்டு. அப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜீவசாதகத்தை பார்க்கறது அப்படிங்கிறதும், தசாபுத்தி அமைப்புகள் வலிமையாக இருக்குது அப்படின்னா இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு, இந்த கோச்சார பலன்கள் சொன்ன மாதிரி 100% உங்களுக்கு தெளிவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். கோச்சார பலன் ஏற்படும். அதே நேரத்தில் உங்கள் ஜீவசாதக ஒரு நல்ல தசாபுத்தி அமைப்பு இல்லை, அதாவது
பாதக அதிபதியோட தசாபுத்தி நடக்குது அல்லது சாதகமான தசாபுத்தி இல்லை அப்படின்னா இந்த கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு செயல்படுறது அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்விதமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவசாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குது, என்ன நிகழ்வு இருக்குது, என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு ஜீவசாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்றார் போல் இந்த கோச்சார பலனை எடுத்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 100% இந்த பலன்கள் உங்களுக்கு மாறுபடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி ரொம்ப சிறப்பாக இந்த பலன்கள் உங்களுக்கு அமையும். அந்த வகையில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியதில்லை. தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம கோச்சார பொது பலனாக இப்போ பார்த்துருவோம். அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம். வாங்க. கடகராசி அன்பர்களுக்கு இந்த 9ஆம் இடத்துல ராகு கூட சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஆரம்ப காலத்தில். அப்போ பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கிறார். ஆனால் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 8ஆம் இடத்து சனி, அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட ராசிக்கு பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? 8ஆம் இடத்து சனி எப்படி இருக்கும்னா மனக்குழப்பம், எதிலும் தெளிவில்லாத ஒரு நிலை, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதையும் செயல்படுத்த முடியாத ஒரு விஷயம். ஆமாம், எதை தொட்டாலும் பார்த்தீங்கன்னாக்க அந்த விஷயத்தில் தடை தாமதங்கள் வர்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதே போல் சிந்தனையில் தெளிவில்லை, உடம்புல ஆரோக்கியம் இல்லை, அதே போல் நினச்ச இடத்துக்கு நினச்ச நேரத்துக்கு நினச்ச டைமுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு பரவாயில்ல, ஓரளவு இப்போ அவங்க மீண்டு வந்துட்டாங்க அந்த 8ஆம் இடத்து அஷ்டமச்சனி பாதிப்பில் இருந்து. பூச நட்சத்திரக்காரங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 60% மீண்டு வந்துட்டாங்க. இப்போ அதிகப்படியான பாதிப்பில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகப்படியான பாதிப்பில் அவங்க இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போ அவங்க கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தை கையாள வேண்டியவர்களாக இருக்கிறாங்க. அதே போல் கொஞ்சம் மன உளைச்சல்களை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த சனி பகவான், 8ஆம் இடத்து சனி. அதே போல் சனி பகவான் பார்த்தீங்கன்னா அவர் 8ஆம் இடத்துலேருந்து உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்கல குடும்பத்தை கொஞ்சம் கெடுக்கிறார். குடும்பத்தில் கொஞ்சம் மனஸ்தாபங்களை உருவாக்குறாரு. கணவன் மனைவி பிரச்சனை, அதே போல் வருமானத்தில் சிறு சிறு தடைகள். ஆமாம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மகிழ்ச்சி குறைபாடு, இப்படிப்பட்ட விஷயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை, பேச்சில் ஒரு தெளிவில்லாத ஒரு அமைப்பை உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் பேச்சில் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க மூன்றாம் அதிபதி புதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேருந்து 3 கூடையவர் இப்போ புதன் எங்கே போயிட்டார்? 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 2 பேரும் சேர்ந்து 11ஆம் இடத்துல போய் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புத ஆதித்ய யூகத்தை ஏற்படுத்துது. அப்போ வருமானத்தில் இருந்து வந்த தடை நீங்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வருமானத்தில் இருந்து வந்த தடை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவு நல்ல வருமானம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை போட்டு ஒரு அழுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. 2.5 வருடமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமத்தை அனுபவித்தவங்க நீங்கள். கடந்த 2.5 வருடமாக பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறது ஏது செய்கிறது, ஒரு போதிய வருமானம் இல்லை, அதே நேரத்தில் போகிற இடங்கள்லாம் தடங்கள், வேலை நடக்காத ஒரு அமைப்பு, சூழ்நிலைகளில் ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லி பல்வேறு சிக்கல்களை சந்தித்தவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களை பொறுத்த வகையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ ஏற்கனவே 3ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து ஏகப்பட்ட தடைகளை உருவாக்கிக்கிட்டு இருந்தார் இல்லையா? இப்போ தடைகள்லாம் கொஞ்சம் மாறி, கொஞ்சம் நல்ல தடைகள்லாம் மாறி முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. தைரியம் வீரியம் அப்படிங்கிற விஷயம்லாம் நல்லா இருக்குது. அதே போல் உங்களோட இளைய சகோதரிகளில் இருந்து வந்த மனக்கசப்பு, கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் மாறி
அவங்க உங்களுக்கும் நீங்கள் அவங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். அதே நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால தடைப்பட்ட வீட்டு வேலைகள்லாம் அந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கலாம். ஆமாம், ஏற்கனவே நிலுவையில் இருந்த வீட்டு பிரச்சனை, இடத்து பிரச்சனை அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. 5 குடையவர் யாருன்னு சொல்லப்போனால் 5ஆம் பாக்யாதிபதியை பார்த்தீங்கன்னாக்க குரு பகவான் பார்க்குறாரு. அதே நேரத்தில் பாக்யாதிபதி அப்புறம் குரு பகவான் பார்க்கறதுனாலையும் பாக்யாதிபதிவன் 10ல் இருக்கிறதுனாலையும் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, பஞ்சம் அதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி இந்த மாதிரி 5லையும் அதே நேரத்தில் அவர் உங்களுக்கு 10லையும் இருக்கிறது என்ன மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி தரும்னா, குலத்தொழிலை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, குலத்தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, தனக்கு அப்பாவோட தொழிலை திரும்ப எடுத்து செய்யக்கூடிய ஒரு தன்மை, தொழில் அல்லது ஒரு புது தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய நீண்ட நாளாக தொழில் செய்யணும்னு திட்டமிட்டிருந்த விஷயத்தை இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கு தேவையான உதவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லணும். அப்போ குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியும் குழந்தைகளால் உங்களுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்கள் அமைய இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 7ஆம் இடத்துல இதுவரை சனி பகவானாக இருந்து தடையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார். கடந்த 2 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா தடை தாமதம், திருமணத்தில் தடை ஏற்பட்டு இருந்தார் இல்லையா. இப்போ அந்த தடைகள்லாம் குரு பார்வையால் கொஞ்சம் விலகிருச்சு. குரு பார்வையும் குழு பலம் இல்லாமையும் இருந்ததுனால இப்போ குருபலம் பெற்றதுனால என்ன நடக்கும்னா, கடகராசி அன்பர்கள் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. குடும்பத்தை விட்டு இந்த சனி பகவானால் குடும்பத்தை விட்டு பிரிஞ்ச கணவன் மனைவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்துடலாம். கோர்ட்டு கேஸு வழக்கில் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை மூலமாக ஒன்று சேரக்கூடிய ஒரு குடும்பமாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குரு பார்வையால் ஏற்பட்டிருக்கு. 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஏற்பட்டிருக்கு. அப்போ திருமண தடை அப்படிங்கிற விஷயம் நல்லா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிருச்சு, நல்லா இருக்குது. அதே நேரத்தில் 8ல் சனி இருக்கார் இல்லையா, 8ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகள் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. 8ஆம் இடத்து சனி தான் பல்வேறு விதமான பாதிப்புகளை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கார். அப்போ இந்த பாதிப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஏன்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகம் பெற்று உங்கள் ராசியிலிருந்து அதை உங்கள் ராசிக்கு கீழே உள்ள, அதாவது கடக ராசிக்கு நேர் 8ஆம் இடத்தில் இருக்க சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடமான களத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வக்ரம் பெற்று திரும்ப கீழே வர்றார். அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இருந்து வந்த தடை தாமதம் பிரச்சனைகள் அனைத்துமே அந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னு சொல்லணும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில். அது மட்டும் இல்லைங்க, அடுத்து உங்கள் ராசியில் இருந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு சந்திரன் சேர்க்கை இருக்குது. அப்போ பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிறப்பாக நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு எங்கே இருக்கிறார் அப்படின்னா லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அப்போ தந்தை வழியில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் சரியாகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்கள் ராசியிலேருந்து 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு சூரியன் இணைவால் ஏற்படக்கூடிய சிவராஜ யோகமும், அதே போல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புத ஆதித்ய யோகமும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை இந்த காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரத்துக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, லாபகரமான விஷயங்கள் இருக்கும். உழைப்பில்லா வருமானம் அப்படிங்கிற விஷயம், ஆசைகள் நிறைவேறது, அதே நேரத்தில் உங்கள் மூத்த சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறது, அதே போல் சொத்து பத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து அது வருமானமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பிற்பகுதியில் ஏற்படுது.
அதாவது இந்த மாதத்தோட ஜூன் மாதத்தோட பிற்பகுதியில் தொழில் சார்ந்த அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதே நேரத்தில் புது புது ஒப்பந்தங்கள் கைகூடும். கோர்ட்டு கேஸு நிலுவையில் உள்ள விஷயமெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய ஒரு தன்மை அதெல்லாம் இருக்குது. மனஸ்தாபங்கள்லாம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு, மூத்தோர் வழிகாட்டுதலில் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் அவர் 3 குடையவராக இருக்கார். 3 குடையவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பார்த்த விஷயங்கள், ஆசைகள், வெற்றிகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இதுவரை முயற்சி எடுத்த அனைத்துமே பார்த்திங்கன்னா தடை தாமதத்தோட கேது பகவானோட தடையால் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அவை அனைத்தும் சரியாகக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது. யோகமான அமைப்பும் இருக்குது. 2, 3 குடையவர் பார்த்திங்கன்னா 11 இருக்கிறது அப்படிங்கிறது புத ஆதித்ய யோகம். அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள், வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. அதே போல் குருவும் சூரியனும் சேர்றாங்க. அப்போ என்ன நடக்குது? 2 குடையவர் சேர்ந்து நிற்கிறதுனால குரு சூரியன் இணைவால் என்ன தடைப்பட்ட காரியங்கள்லாம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுது. அப்போ இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு பொன் பொருளாதாரத்தை உயர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவும், குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய விஷயமாகவும், குடும்ப உறுப்பினர்களை கவனமாக கையாள வேண்டிய விஷயமாகவும், பேச்சில் கவனமும் தேவைப்படுகின்ற காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைகிறது. ஒரு மிகச்சிறந்த நல்ல வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 8ஆம் இடத்துல இருக்க சனி பகவானால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு இல்லையா? அப்போ வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமாவாசை திதிகள் நேரத்தில் உங்களோட குலதெய்வ வழிபாட்டையும் நீங்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா சனி பகவானோட பாதிப்பும் குறையும். அதே நேரத்தில் தொழில் சார்ந்த வளர்ச்சி அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தன்மை ஏற்படும். மனசில் இனமுடியாத கவலைகள் உங்களை விட்டு விலகும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக விரைவாக உங்களை வந்து சேரும். உங்களுக்கு ஒரு ஜீவசாதகத்தில் தசாபுத்தி அடிப்படையில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும். அதே நேரத்தில் ஒரு துல்லியமான பலன்களோட உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல நிகழ்வுகளை செய்யணும், தொழிலை ஆரம்பிக்கணும் அல்லது சுப நிகழ்வுகளை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே தெரிகிற டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது பார்த்தீங்கன்னாக்க ஃபோன் கால் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலன்களோட குறைந்த கட்டணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு துல்லியமான பலன்களை நீங்கள் பெற்று சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல ஒரு பெருமகிழ்ச்சி தான். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் அடுத்தடுத்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இனி போக போக நல்ல கிரக மாற்றங்களால் உங்களுக்கு நல்ல கிரகத்தின் மாற்றங்களால் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு, கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை கொடுக்க போகுது. அப்போ அடுத்தடுத்து வர மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரைப்பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலனாக நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லணும். இப்போ இந்த பலன்களுடன் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். ஆமாம், அடுத்தடுத்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறதுனால பார்த்தீங்கன்னா தான் உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் அதே நேரத்தில் இந்த பலன்களை புரிந்து கொள்ள வகையிலையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த தருணத்தை இதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு நல்ல நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைகிறார். அப்போ வக்ரகதி அடையில் என்ன நடக்கும் அப்படின்னா அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையாக விலகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டது. அப்போ சனியோட வக்ர பயிற்சி அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்ப்போம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது குருச்சுந்தர வடிவேல். நன்றி, வணக்கம்.